மீனா முத்தண்ண வரலையா? இன்னைக்கு காலையில ஒரு ரெகுலர் கஸ்டமரோட சவாரி அதான் போயிருக்காரு. சரி ஓகே உட்காருங்க. உட்காருங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். நீங்க எல்லாரும் உங்களுக்கு நடந்த ஒரு மறக்க முடியாத இன்சிடென்ட் இங்கிலீஷ்ல ஒரு எஸ்ஸே மாதிரி எழுதணும். ஓகேவா? எல்லாருக்கும் கொடுக்கலாமா? என்ன பாக்குறீங்க? வெயில் அதிகமா இருக்குல்ல, அதான் உங்க எல்லாருக்கும் மோர் ஆர்டர் பண்ணேன். குடிச்சிட்டு எழுதுங்க. மேடம். சாரி சார் தெரியாம போட்டுச்சு சார். சாரி சார். பாத்து குடுக்க கூடாதா? பாத்தான் கொடுத்த மேடம், தெரியாம கொடுத்துச்சு மேடம். என்னப்பா மோர் விஷயம் பண்ணிட்ட? சாரி சார், தெரியாம போட்டுச்சு சார். சார் சாரி சார், சாரி சார், தப்பா இருக்கு. இல்ல சாரி சார், பரவாயில்ல. நீங்க என்ன வேணும் நான் கொட்டினீங்க, தெரியாம தான் மேடம். கை ஸ்லிப்பானா கொட்டதானே செய்யும். டென்ஷன் ஆகாதீங்க, நீங்க மத்தவங்களுக்கு கொடுங்க. போங்க. ஓகே மோர். சாதாரண மனிதர்களை மிஸ்ரா மரியாதையாக நடத்துகிறார். மற்றவர்களை மதிப்பவர் கண்டிப்பாக என்னையும் மதிப்பார். என்ன மார்க் போடலாம்? மீனா பாத்து வாங்க. இந்தாங்க மீனா வாங்க, பாத்து வாங்க. அக்கா என்னாச்சுக்கா? முகத்தை பார்த்தாலே தெரியுது ஏதோ வலியில இருக்க. என்னாச்சுங்க? கிளாஸ்ல இருந்து கிளம்பும் போது வயிறு வலின்னு சொன்னாங்க, அதனால பயங்கரமா துடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். அண்ணா அந்த வீல்சேர் எடுங்க. சரிங்க. சீக்கிரம் வாங்க. அது திடீர்னு வயிறு வலின்னு சொன்னாங்கண்ணா, அதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். மாமா உள்ள செக் பண்ணிட்டு இருக்காங்க மாமா, வெயிட் பண்ணுங்க மாமா. டாக்டர் வலிக்கு பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேமா, கொஞ்ச நேரத்துல வலி போயிடும். டாக்டர் என்ன சொல்லுங்க, என்ன பிரச்சனை? பெல்விக் ஸ்கேன் பண்ணிட்டு ரிப்போர்ட் கொடுக்க சொல்லிருக்கேன். ரிப்போர்ட் வந்தது உங்களுக்கு சொல்றேன். பரவாயில்ல, நீங்க பயப்படாதீங்க. நான் எவ்வளவு பாடுபட்டேன் தெரியுமா? என்ன நடந்துச்சு? அவங்க ஸ்கேன் எடுக்க கூட்டிட்டு போனோம், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. மாமா பயப்படாதீங்க மாமா, ஒண்ணும் இருக்காது. இருங்க நான் பாத்து. இப்ப பெயின் எப்படி இருக்கு? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல டாக்டர். ரிப்போர்ட் எல்லாம் பார்த்தேன், எதுவும் பிரச்சனை கிடையாது டாக்டர். சாதாரண வயிற்று வலி தான, மாத்திரை போட சரியாயிரும் டாக்டர். இது நார்மல் பெயின் இல்ல, அவங்க கர்ப்பப்பையில ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. என்ன சொல்லு மீனா, உங்களுக்கு அடி வயித்துல ஒரு தழும்பு இருக்கு. ரீசெண்டா ஆக்சிடென்ட் ஏதாவது ஆச்சா? டாக்டர், மீனா ஒரு யூனியன் எலெக்ஷன்ல நின்னா, அப்போ ஆப்போசிட்ல இருந்தவங்க ஒரு ஆளை வச்சு கத்தியால குத்திட்டாங்க. ஓ டாக்டர், இதனால இப்ப எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல? இப்ப ப்ராப்ளம் ஆயிருக்கு. வெளியே இருந்த காயம் ஆறிடுச்சு, ஆனா உள்ளுக்குள்ள ஃபெலோப்பியன் டியூப் அண்ட் யூட்ரஸ் வால்ல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதனாலதான் இப்ப உங்களுக்கு வலி வந்திருக்கு. டாக்டர் நீங்க என்னெல்லாமோ சொல்றீங்க, ஒண்ணுமே புரியல டாக்டர். கர்ப்பப்பையில அந்த கத்தி குத்துனது பட்டிருக்கு, அதனாலதான் இவங்களுக்கு அந்த ப்ராப்ளம். டாக்டர் இதனால என்ன ஆகும்? சீரியஸா ஒண்ணும் இல்ல டாக்டர், சரி பண்ணிடலாம் டாக்டர். சர்ஜரி பண்ணா சரியாயிடுமா டாக்டர்? நான் பொய்யா எதுவும் நம்பிக்கை கொடுக்க விரும்பல. மீனாவோட ஃபெலோப்பியன் டியூப்ல ஒரு அடைப்பு ஏற்பட்டிருக்கு. அதனால குழந்தை பிறக்கிறதுல, ஐ மீன் இயற்கையா கர்ப்பம் தரிக்கிறதுல ப்ராப்ளம் இருக்கு. குழந்தை பிறக்கிற சான்சஸ் ரொம்ப கம்மி தான். ஒன்னும் இல்ல, கொஞ்சம் காம் டவுன் ப்ளீஸ், காம் டவுன். எனக்கு குழந்தை பிறக்கிறதுன்னு சொல்றீங்க, எனக்கு அந்த குடுப்பனே இல்லையா? அக்கா அழாதக்கா. எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல மேடம், இது சரி பண்ண முடியுமா? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். இருங்க, நீங்க ரெண்டு பேரும் முதல்ல டென்ஷன் ஆகாம இருங்க. டாக்டர் இதை கியூர் பண்ண முடியாதா? சீதா, இதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி மூலமா இந்த அடைப்பு சரி பண்ணிடலாம். ஆனா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான், இத நான் ட்ரீட் பண்ண முடியாது. அப்ப யாரால முடியும் டாக்டர்? என்ன ஸ்கூல் போட சொல்றாங்க, நான் கூட்டி போறேன். இதுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. எங்க சீனியர் டாக்டர் நெக்ஸ்ட் வீக் பாம்பேல இருந்து இங்க வராங்க. இந்த மாதிரியான கிரிட்டிக்கல் கேசஸ் நிறைய ஹேண்டில் பண்ணிருக்காங்க. அவங்க கிட்ட பேசி அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன். அடுத்த வாரம் நீங்க இங்க வாங்க, அவங்கள வந்து பாருங்க. அவங்க ஒப்பீனியன் என்னன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். இப்போதைக்கு நான் சில டேப்லெட்ஸ் எழுதி தரேன், அதை நீங்க கண்டினியூ பண்ணுங்க, பெயின் இருக்காது. அழாத மீனா, எல்லாம் சரியாயிடும் தான் சொல்றாங்கல்ல, நம்பு. டாக்டர் சொல்றாங்கல்ல, பெரிய டாக்டர் வந்து மீனா சரியாயிடும் மீனா, நம்பு மீனா. வரேன் டாக்டர். மீனா அழாத மீனா, சரியாயிடும் மீனா. நமக்கு குழந்தை பிறக்காதாங்க, இதெல்லாம் அம்மா வந்து முடியாதா? உங்களுக்கு என்ன ஒரு குழந்தை பெற்று கொடுக்க முடியாதா? மீனா மீனா அப்படிலாம் இல்ல மீனா, நீ அழாத மீனா, கண்டிப்பா நம்ம குழந்தை பிறக்கும் மீனா, நீ அழாத. மீனா பயப்படாதீங்க, இதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் இப்ப நிறைய வந்துருச்சு. நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் ஆகாது. ஆமாக்கா, சீஃப் டாக்டர் பத்தி எனக்கும் தெரியும், நிறைய கேஸ் இந்த மாதிரி பாத்துருக்காங்க. குழந்தை பிறக்காம போச்சுன்னா என்னங்க பண்ணுவேன்? மீனா மீனா என்ன நீ இந்த மாதிரி நேரத்துல நம்ம தைரியமா இருக்கணும் மீனா. நம்ம கண்டிப்பா குழந்தை பிறக்கும். அம்மானும் என்ன அப்பான்னு கூப்பிடுறதுக்கு ஒரு உயிர் வரும்.
எனக்கு நம்பிக்கை இருக்கு. எல்லாம் சரியாயிடும் மீனா. தைரியமா இரு மீனா, சரியாயிடும். அக்கா நீ எதையும் யோசிச்சுட்டு இருக்காத. டேப்லெட்லாம் சாப்பிட சீக்கிரம் சரியாயிடும். சரியா? சரி சீதா. கொஞ்சம் நிறுத்துப்பா. இவனுங்க எதுக்கு ஆஸ்பத்திரில இருந்து வெளியே வராளுங்க? மைண்ட் ஃப்ரீயா வச்சுக்கோ. மீனா, டாக்டர் சொன்னதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதிகமா வெயிட் எல்லாம் தூக்க கூடாது. அப்புறம் அதிகமாவும் ஒர்க் பண்ணாதீங்க, ரெஸ்ட் எடுங்க. சரி ஸ்வேதா, இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. என்ன மீனா, எனக்கு போய் நன்றி எல்லாம் சொல்றீங்க? நீங்க உங்க உடம்ப பாத்துக்கோங்க. என்ன ஸ்வேதா உடம்ப பாத்துக்கன்னு சொல்றா? என்ன நடந்திருக்கும்? என்ன ஆஸ்பத்திரி இது? சரியா? என்ன நீ கூட வாமா, போறவெல்லாம் அப்படியே டிராப் பண்ணிடுறேன். இல்லண்ணா, எனக்கு பக்கத்துல ஒரு ஒர்க் இருக்கு. நீங்க முதல்ல மீனாவை பார்த்து கூட்டிட்டு போங்க. சீதா, நானும் அப்படியே கிளம்புறேன். Bye. சரி ஓகே பாய்ங்க. ஆமாக்கா அவங்க என் அக்கா தான். ஓகே நான் வரேன். உனக்கு புரியுது? நீங்க என்ன அத்தை இங்க? முத்து மீனா எதுக்கு ஆஸ்பத்திரி வந்துட்டு போறாங்க? டாக்டர் பார்க்கதா? பின்ன என்ன சாமி கும்பிட வருவாங்க? எதுக்கு டாக்டர் பார்க்க வந்தாங்க? அக்கா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனாலதான். என்னாச்சு உங்க அக்காக்கு? இல்ல வயிறு வலின்னு சொன்னாங்க, அதான் டாக்டர் பார்க்க வந்தாங்க. வயிறு வலியா? காலையில நல்லா தானே இருந்தா, திடீர்னு எப்படி வயிறு வலி வந்தது? வயிறு வலி என்ன மெசேஜ் பண்ணிட்டு வரோம். இந்த கிண்டல் எல்லாம் என்கிட்ட வேண்டாம். நீ ஏதோ என்கிட்ட மறைக்கிற. நான் எதுக்கத்த மறைக்க போறேன்? இது பிரசவ ஆஸ்பத்திரி தானே? குழந்தை பெத்துக்கு தானே இங்க வருவாங்க. பிரசவ டாக்டர் இருக்காங்க, ஜெனரலாவே இங்க பாப்பாங்க. சும்மா சமாளிக்காத, உண்மைய சொல்லு. உன் அக்கா மாசமா இருக்காளா? ஆமா 13 மாசம். ஏய் பின்ன என்ன அத்தை? அப்படி ஏதோ இருந்தா சொல்லிருக்க மாட்டேனா? நான் தான் சொல்றேன்ல, அவங்க வயிறு வலின்னு தான் பார்க்க வந்தாங்க. மறைக்காத, உன் அக்கா கர்ப்பமா தானே இருக்கா? ரொம்ப ஆசைப்படுறீங்க போல. அப்படிலாம் இல்ல அத்தை. உன் அக்காவோட நீ பெரிய கேடி. முத்து சொல்லனா இந்த விஷயத்தை யார்ட்டையும் சொல்ல வேண்டான்னு. அத்தை நீங்க ஓவரா இமேஜின் பண்ணிக்கிறீங்க. நிஜமா அக்கா வயிறு வலின்னு தான் வந்தாங்க. உன்கிட்ட கேட்டு பிரயோஜனம் இல்ல, நான் வீட்டுக்கு போய் அவங்களை கவனிச்சுக்கிறேன். அத்தை அத்தை, ஐயோ அக்கா இருக்க சிச்சுவேஷன்ல இவங்க வேற என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. இப்ப என்ன சின்ன இவன் அங்கேயும் இங்கே நடந்து தரையை தேய்ச்சிட்டு இருக்கான். பாஸ் டென்ஷனா இருக்காரா? ஓ ப்ரோ, இப்ப என்ன உனக்கு டென்ஷன்? என்ன ஆயிடுச்சு உனக்கு? எதுவுமே ஆக மாட்டேங்குதே. நீங்க தானே சொன்னீங்க கல்யாணம் முடிஞ்சா பணம் கொட்டுன்னு, ஒரு பைசா கூட அடக்கணும். எனக்கு என்ன நடக்குது ஒண்ணும் புரியல. எல்லாரும் சேர்ந்து என்ன குழப்பறீங்க. இங்க பாருங்க பப்ரப்பா மனோஜ், உங்க கட்டத்துல எந்த குழப்பமும் இல்ல. இப்போ உங்க யோகம் பீக் மொமெண்ட்ல இருக்கு. உங்களை யாராலையும் குழப்ப முடியாது. நீங்க வேணா மத்தவங்களை குழப்பலாம். அவன் எப்பவுமே அதை பண்றதானே சார். பப்ரப்பா மனோஜ், உங்களுக்கு கட்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. சார் இதேதான் சார் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா பணம் கைக்கு வரலையே. கல்யாணத்தை மட்டும் என்ன வச்சு பண்ணி முடிச்சிங்க. அதுவும் இவங்க வீட்டுல மாட்டி இருக்க வேண்டியது. ஜஸ்ட் மிஸ் ஆகி தப்பிச்சிட்டீங்க. தாலி கட்டினா பணம் தரணும் அவங்க சொன்னாங்கல்ல. இப்ப வரைக்கும் அதை பத்தி எதுவுமே பேசாம இருக்காங்க. எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு சார். பணமும் வரல. இதுல ரோகிணியை டிவோர்ஸ் பண்ணாம இன்னொரு கல்யாணம் பண்ணது மட்டும் வீட்டுக்கோ இல்ல ரோகிணிக்கோ தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, என்ன தூக்கி ஜெயில வச்சிருவாங்க. அந்த பயம் உங்களுக்கு வேண்டாம் பப்ரப்பா மனோஜ். இப்போ உங்க ஜாதகத்துல ஜெயிலுக்கு போற மாதிரி எந்த ஒரு யோகம் இல்லையா? அசம்பாவிதம் எதுவும் இல்லைன்னு சொன்னேன். அப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போற மாதிரி ஏதாவது இருக்கான்னு பாருங்க சார். ஏன்னா இவன் தம்பிக்கு இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுங்க, இவனை கன்ஃபார்மா அடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடுவான். சும்மா இருக்க ப்ரோ, நானே பயந்துகிட்டு இருக்கேன். இப்ப எதுக்கு இவ்வளவு பயப்படுறீங்க? கட்டம் ஸ்ட்ராங்கா இருக்க வரைக்கும் சட்டம் உங்களை எதுவும் செய்யாது. இத மட்டும் சொல்லுங்க. ஆனா எனக்குல பக்கத்துல இருக்கு. ரோகிணி கிட்ட இருந்து டிவோர்ஸ் வந்துட்டாலும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். அந்த கனக அம்மா கிட்ட காசு கொடுக்க சொல்லி நீங்களே சொல்ல வேண்டியதானே? இப்பதான் நீங்க சொல்றது அவங்க கேக்குறாங்கல்ல. நான் சொல்லணும்ன்ற அவசியமே இல்லை பப்ரப்பா மனோஜ். கண்டிப்பா அவங்களே பணத்தை கொடுப்பாங்க. உங்க டைம் லைன்ல இப்போ உங்களுக்கு பணம் வரும்னு இருக்கு. என்ன நம்புங்க, உங்க பயத்தை போக்குற மாதிரி இதுக்கே ஒரு நல்ல பதில் வரும். பாஸ் உங்க மாமியார் வராங்க. நீங்க நல்ல பதில் வரும்னு சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள அவங்க வராங்க பாருங்க. வாங்க ஆண்டி. என்ன மாப்பிள்ள இப்படி பண்ணிட்டீங்க? நான் என்ன பண்ணேன்? வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வராமலே இருக்கீங்க. வரணும் தான் பாக்குறேன், ஆனா நடக்க வேண்டியது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அதேதான் மாப்பிள்ள நானும் கேக்குறேன். பகல் நேரத்துல வரேன், மத்த சடங்கெல்லாம் பண்ணிக்கலாம்னு சொன்னீங்க. ஆனா வீட்டுக்கே வர மாட்டேங்கிறீங்களே. என்ன பண்றது? நீங்க தான் என்ன நம்பலையே. என்ன சொல்றீங்க மாப்பிள்ள? எனக்கு எதுவுமே புரியல. ஆமா, என்ன நம்பாம இருக்கிறதுனால தான் நான் கேட்ட பணத்தை இது வரைக்கும் நீங்க கொடுக்காம இருக்கீங்க. அப்படிலாம் எதுவும் இல்ல மாப்பிள்ள. ஆண்டி, அன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி உங்க பொண்ணு கழுத்துல நான் தாலியை கட்டிட்டேன்ல, நான் சொன்ன வார்த்தையை காப்பாத்திட்டேன். ஆனா நீங்க சொன்ன மாதிரி நடந்துக்க மாட்டீங்களே. மேடம், இப்ப ப்ரோ பண்ணிருக்கிறது இல்லீகலான விஷயம். முதல் மனைவி இருக்கிறப்பவே ரெண்டாவது கல்யாணம் பண்ணிருக்காரு. மேடம் வெளியில தெரிஞ்சா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். இப்ப நடந்த கல்யாணமே செல்லாதுன்னு சொல்லிடுவாங்க. ஆண்டி, நீங்க மட்டும் அந்த பணத்தை கொடுத்தீங்கன்னா என் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கிட்ட கொடுத்து டிவோர்ஸ் வாங்கிடுவேன். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது, நானும் ரிலாக்ஸ்டா இருப்பேன். அவர் சொல்றதும் வாஸ்தவம் தானமா? அந்த பழைய கல்யாணத்துல இருந்து அவர் முழுசா வெளியில வந்தா தானே உங்க பொண்ணுக்கு இவரால ஹஸ்பண்டா இருக்க முடியும். அதுக்கு அடுத்து என்னென்னதான் செய்யணுமோ அது செஞ்சிடலாம். நீங்க சொன்ன எல்லாத்தையும் நான் செஞ்சேன். ஆனா உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்ல. அப்புறம் எதுக்கு ஆண்டி நான் உங்க வீட்டுக்கு வரணும்? இதுக்கு மேல இவரை வழிக்கு கொண்டு வரணும்னா நம்ம பணத்தை கொடுத்துதான் ஆகணும் போல இருக்கு. மாப்பிள்ள உங்க மேல நம்பிக்கை இல்லாமலாம் இல்ல. நான் தான் சொல்லியிருந்தேன்ல, ஆடிட்டர் ஊர்ல இல்ல, இப்பதான் வந்திருக்காரு.
நான் அவர்கிட்ட ஏற்கனவே பேசிட்டேன். அப்ப பணம் வந்துருமா மேடம்? மாப்பிள்ள, நான் உடனே பணத்தை ரெடி பண்ண சொல்லிட்டேன். இப்ப கூட நான் அதை சொல்லதான் வந்தேன். ஆண்டி நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமா மாப்பிள்ள, நாளைக்கு நீங்க வீட்டுக்கு வாங்க. நீங்க கேட்ட பணம் ரெடியா இருக்கும். அப்ப நாளைக்கு வந்தா பணம் கிடைச்சிடும்ல ஆண்டி? மாப்பிள்ள, எங்க மொத்த சொத்து உங்களுக்கு தான். இந்த பணத்தை கொடுக்க மாட்டேனா? நாளைக்கு வீட்டுக்கு வாங்க, பணம் ரெடியா இருக்கும். ஓகே ஆண்டி, ரொம்ப சந்தோஷம் ஆண்டி. சரி மாப்பிள்ள, வீட்டுல கனகா தனியா இருப்பா. வேலைக்காரங்களால ரொம்ப நேரம் ஹேண்டில் பண்ண முடியாது. நான் கிளம்புறேன். சரிங்க ஆண்டி. சார் எப்படி சார்? சூப்பர் சார், சூப்பர் சார், சூப்பர் சார். எப்படி சார் உங்ககிட்ட இருக்கிறது ஒரு பெரிய தெய்வீக சக்தி சார். அது எப்படி சார் நீங்க சொல்ற விஷயம் இவ்வளவு ஃபாஸ்டா நடக்குது? இவ்வளவு பவர் உங்களுக்கு எங்க இருந்து சார் வந்தது? இது என்னுடைய பவர் இல்ல, நியூமராலஜியோட பவர். ஒரு டாக்டர் உடம்ப பத்தி எப்படி படிச்சிருக்காரோ அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்துல என்னென்ன நடக்க போகுதுன்ற ரகசியத்தை நான் படிச்சிருக்கேன். அவ்வளவுதான். இருந்தாலும் இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சார். அப்ப நீங்க என்ன இன்னும் முழுசா நம்பல? ஐயோ, நம்புறேன் சார், முழுசா நம்புறேன் சார். நீ எப்பவுமே என் கூடயே இருக்கணும். கவலையே படவில்லை, நான் உங்களை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். உங்க கூடவே தான் இருப்பேன். bro, நாளைக்கு பணம் வந்துரும். எங்களுக்கு சம்பளம். ஆமா பாஸ், அப்படியே இன்சென்டிவ் கிடைச்சா நல்லா இருக்கும். முதல்ல பணம் கைக்கு வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்ப போய் வேலையை பாருங்க, போங்க. பணத்தை எடுத்துக்கோங்க. சீக்கிரம் டைவர்ஸ் கேஸை கிளியர் பண்ணிடுங்க. உங்க பிசினஸையும் டெவலப் பண்ணுங்க. இதுல 5 லட்சம் ரூபா இருக்கு. 5 லட்சமா? ரெடி பண்ணிட்டியா? எப்படிடா? முதல்ல இந்த பார்லர் கார்க்கு போன் பண்ணி நாளைக்கே வந்து இந்த பணத்தை வாங்கிட்டு கையெழுத்து போட்டு போன்னு சொல்லு. நீ கேட்ட 5 லட்சம் பணம் ரெடி ஆயிடுச்சு. நீ வந்தனா பணத்தை வாங்கிட்டு சைன் போட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம்.